ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். நாளை சித்திரை மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலம் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை, கரிவால ருண கடன்கள் தீர்வதற்கு கரிநாளிலே சில நல்ல காரியங்கள் செய்திருப்போம். அதனால் ஏற்பட்ட கரிதோஷம் நிவர்த்தி பெறுவதற்கு பல பேர் கேட்டிருக்கிறார்கள். இதை நன்றாக கேட்டு அதன்படி செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். இப்படி இன்னைக்கும் பற்பல கோடி லோகத்திலிருந்து பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மூர்ச்ச தேவாதி தேவர்கள், ஜிங்ஜாட்சிகள், பரமஹம்சர்கள், இதிந்தார்கள், வல்லபாச்சாரர்கள் அத்தனை பேரும் தினமும் கிரிவலம் ஒரே இடம்தான் இந்த பாரத தேசத்திலே உள்ள அற்புதமான சக்தி வாய்ந்த அக்னிஸ்தலமான திரு அண்ணாமலை. இப்படி தினம் தினமே வருகின்றவர்களை நீங்கள் ஏன் சந்திக்க கூடாது? ஏன் அவர்களை பார்க்கக்கூடாது? அவருடைய மூச்சுக்காற்று நமது உடம்பில் படும்போது எவ்வளவு விதமான நல்விதமான மாறுதல்கள் ஏற்படும். அவர்களை நேரடியாக தரிசித்து சித்தனா மகானா என்று நீங்கள் எண்ண வேண்டாம். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சித்தர் இருக்கிறான். அடிக்கு ஒரு சித்தன், அடிக்கு 1000 சிவலிங்கம் உள்ள இடம் அல்லவா? ஆகையினால நாளைக்கு கிரிவலம் வருவது அற்புதமான நல்ல பலன்களை தரும். இன்று ஏகாதசி விரதம் இருப்பவர் இருக்கட்டும், நாளை செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்கள். முருகருக்கு விரதம் இருப்பது, துர்கா சுக்தம், துர்கா ஹோமங்கள் செய்வதும் நல்லது. இப்படி அற்புதமான இந்த பூமியிலே நீங்கள் கிரிவலம் வருவது போல தேனிமலை, அதாவது புதுக்கோட்டை மாவட்டமாக முன்பு இருந்தது. இந்த தேனிமலையில கொப்புப்பாறை என்கின்ற அற்புதமான நீர்வீழ்ச்சிகள், சுனைகள் இருப்பதால் இங்கே உள்ள சித்தர்கள் அதில் சூக்ஷ்மமாக தவயோக நிலையில் இருக்கின்றார்கள். இந்த தேனிமலை கிரிவலம் பெருமானந்த சுவாமியை வழிபடுவதும், இங்கே 7 விதமான அன்னதானங்கள், சித்திரானங்கள் படைத்து தானம் கொடுப்பதும், மலையில் உள்ள முருகனை முறையாக நம்ம முன்பு சொன்னது போல் வழிபட்டு வருவோருக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளுக்கு புது கல்வி, புது ஆரம்பம், அதாவது காலேஜ், கல்லூரி வகுப்பில் சேர இருக்கின்ற எத்தனையோ பேர்கள் நல்ல விதமாக இடம் கிடைத்து சேர்ந்து அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று வாழ்க்கை பரிபூர்ணமாக நிரந்தரமாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கும், மேலும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லவர்களுக்கு எத்தனையோ பல சோதனைகள் கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள், ப்ரமோஷன் எல்லாம் தாமதமாக இருந்தால் அவைகள் கிடைக்கும். இராணுவத்துறையிலே உள்ளவர்களுக்கு நல்ல மனோதைரியம், எப்படிப்பட்ட எதிரிகளையும் சாய்க்க வாய்க்க வல்ல பிரமையா சித்தர், மன்னார்குடி மதுக்கூர் அருகே உள்ள மிக மிக சக்தி வாய்ந்த பிரமையா சித்தரை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் கூகுள் மேப்பில் போய் தேடினா பிரமையா சித்தர்னு கேட்டாக்கா மதுக்கூர்னு உங்களுக்கு வந்துவிடும். அவர்களை நினைத்து நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய சொத்து கடன்கள், வர வேண்டிய பாக்கிகள், அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தம்பிக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவினை, அதனால் வழக்குகள், மனஸ்தாபத்தினால் வந்த வழக்குகள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நீங்குவதற்கு நல்ல நாள். இப்படி கலியுகத்திலே எங்கு பார்த்தாலும் வியாபார நெருக்கடிகள், கடன் தொல்லை இல்லாத இடமே இல்லை. கடன் கடன் என்று பேசப்பட்டு வருவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்படி கடன் தொல்லை என்று வருந்தினால் காரணம் சமுதாயத்திலே லட்சுமி கடாட்சம் குறைந்து வருகின்றது என்பது பொருள் அல்லவா? இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளும், இது நல்ல குணங்களும் ஒரு லட்சுமி கடாட்சம். அவனை பார்த்தா லட்சுமிகரமாக இருக்கின்றார்கள், அதுதான் குணம். குணமே ஒரு லட்சுமி கடாட்சம். இப்படி லட்சுமி கடாட்சத்தை குறிக்கும் செல்வம் பெருகுதல் மட்டுமே அது லட்சுமி கடாட்சம் ஆகாது. செல்வம் சேர்ந்து விடும். அதற்கு பல எளிமையான முறைகள் குருவர்களால் சொல்லப்படும். ஆனால் கடன் தொல்லை நீங்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீங்கள் தீர்க்க வேண்டிய கடன் என்ன? தேவகடன், பித்திருக்கடன், ரிஷிகடன். தினமும் தர்ப்பணம், நித்திய தர்ப்பணம் செய்வதால் கடன் என்பது இருக்காது. நீங்க 3 விதமான கடன்களை, தேவ ரிஷி பித்திருக்கடன்களை தீர்க்கும் பொழுது இந்த செல்வ கடன் ஓடி போயிடும். மது, புகை, சூது, திரைப்படம், பந்தயம், சீட்டு, முறையற்ற காம கேளிக்கை, இப்படி ஆடம்பர செலவுகளால், அதுவும் குதிரை ரேசு, சீட்டாட்டம், மது வியாபாரம் செய்து அதனால் ஏற்பட்ட கடன் வந்தால் தீர்ப்பது மிக மிக கடினம். பல கோடி ஜென்மங்களில் செய்த புண்ணியங்களை கரைத்து பல ஜென்மங்கள் கஷ்டப்பட நேரும். பிறருடைய பொருட்களை, அதாவது செல்வத்தை, கோவில் சொத்தை சூறையாடி இருந்தால் இப்படிப்பட்ட வகையிலே பெரும் கடன்கள் வந்து சேரும். இதிலிருந்து தப்பிக்க முடியாது. மேலும் விளக்கங்கள் அகஸ்திய விஜயத்திலே கொடுத்துள்ளோம். இப்படிப்பட்ட கடன்களுக்குத்தான் நாளைக்கு கரி வால ருண கடன்கள் என்று தீரும் நல்ல நாள்.
இவற்றுக்கு பரிகாரங்கள் பெறுவதற்கு தினமும் காக்கைகளுக்கு, குறிப்பாக அண்டங்காக்கைகளுக்கு காலை மதியம் மாலை 3 வேளையும் அன்னமிட்டு உணவிட்டு அதை உண்ணும் உணவுகளை கூட விடலாம். இப்படி இது போல அமிர்த யோகம் கூடும் செவ்வாய்க்கிழமைகளில் திரு அண்ணாமலையார், ஐயர்மலை, தேனிமலை போன்ற குறிப்பிட்ட மலைத்தலங்களில் தொடர்ந்து கிரிவலம் வர வேண்டும். தினமும் மாலையிலே நித்திய பிரதோஷ நேரத்திலே 4:30 மணி முதல் 6 மணி வரை காலபைரவருக்கு புனுகு ஜவ்வாது கலந்த விளக்கெண்ணெய் தைல காப்பு போட்டு வழிபட வேண்டும். மனம் திருந்தி வாழ்ந்தால் அப்பத்தான் இப்படிப்பட்ட ருண கடன்கள் தீரும். இப்படிப்பட்ட நல்ல நாள் நாளை வருகின்றது. நல்ல பல அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு இதை எல்லோருக்கும் சொல்லும் பொழுது உங்களுக்கு அவர்களால் பெரும் நன்மை கூட ஏற்படலாம். எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி நிச்சயம். மேலும் தொடர்புக்கு 9488765604 நமது அடியாரை தொடர்பு கொள்கள். முருகன் அருளும் மலைத்தலங்களிலே நாளைக்கு காவல்துறையில் பணிபுரிவோர், அது சிறு நிலையில் இருந்தாலும் பெருநிலையிலே உயர்ந்த நிலையில் இருப்பவரும் நாளைக்கு மலைத்தலங்களில் முருகனை தரிசித்து நல்ல தினைமாவு, சுத்தமான தினைமாவுடன் மலைத்தேன் கலந்து இறைவனுக்கு முருகனுக்கு படைத்து தானம் கொடுத்தால் காவல்துறையிலே பெரும் சவால்களும் குழப்பங்களும் எதிர்காலத்தில் நேரும் என்பது சித்தர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அது சில விதங்களிலே எங்கெங்கோ நடைபெறுவதாக தகவல் வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி நாம் என்னதான் உண்மையாக பணியாற்றினாலும் நமக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை, நம் வீடு தனித்தனியாக இருக்கிறது, இடமாற்றம் கிடைக்கவில்லை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் இருக்கு, வியாதி இருக்கிறது, மனசுல நிம்மதியே இல்லை, பாதுகாப்பே இல்லை, எப்படி போறதுன்னு தெரியல, வேலை பளு, தூக்கமே இல்லை, அப்படி என்று மன பலம் குன்றி உடல் அசதி, அதனால் சில நோய்கள் வந்து வாடுகின்ற நல்ல காவலருக்கு நல்ல உயர்வை தருகின்ற நல்ல நாள். உயர்ந்த படிக்கட்டுகள் உள்ள இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, மழை இல்லை எங்கள் ஊரில் என்று சொன்னால் அதற்காக கவலைப்பட வேண்டாம். உயர்ந்த படிக்கட்டுகள் உள்ள தண்டாயுதபாணின்னு இருப்பாங்க, அவரை கூட முருகரா நினைச்சுக்கோங்க. கண்டிப்பாக சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் என்கின்ற அந்த முருகனை பற்றிய துதிகளை ஓதி நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும். குறிப்பாக கரூர் அருகில் உள்ள வட்டமலை, சென்னிமலை, பழனிமலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, தேனிமலை, குன்னக்குடி, திருக்கோலக்குடி புதுக்கோட்டை அருகில் இருக்கிறது. தபஸ்மலை, செட்டிக்குளம், ராலிமலை, மருதமலை, திருத்தணி, சென்னை அருகில் திருப்போரூர், தொழுப்பேடு போன்ற தலங்களிலே கிரிவலம் செய்து செவ்வாழை கனிகளையும் தானம் அளித்தால் பலன்கள் உடனடியாக கூடுதலாக கிடைக்கும். இப்படி பலவிதமான எதிர்ப்புகள், அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் மீள வழி நன்றாக பிறக்கும். நாளைய தினத்தை விட்டு விடாதீர்கள். காலை சூரியன் உதயம் முதல் இரவு 10:36 வரை உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது. செவ்வாய் உத்திரம், அற்புதமான உத்திரம் சேர்ந்து வருகின்றது. எல்லா விதமான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற நாட்களை காவல்துறையில் பணிபுரிவர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். கிரிவலம் செய்யும் போது முருகனுக்கு உரிய துதிகளை மனதார ஓதுங்கள். அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது வாய்ப்புகள் சிங்காரித்து வருவதில்லை. பயன்படுத்தி கொண்டு காவல்துறையினர், இராணுவத்துறையினர் தான் நம்ம நாட்டை காக்கின்றார்கள். நமது வீட்டு காவலர்கள், நமது கீழே உதவி செய்கின்றவர்களுக்கு எத்தனையோ மனவேதனைகள் இருக்கலாம். அவர்களுக்கும் நல்ல வெற்றிகளை கொடுக்கின்ற நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாளா அருணாச்சலா.